ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். பாக்கியா கோபிக்கிட்ட என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோபி கோமா திட்டிட்டு போயிடுறாரு. இந்த ராதிகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராதிகாவும் பாக்கியாவை திட்டுறாங்க. என்ன இதுதான் சமயம்னு பார்த்து பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் கோபியும் ராதிகாவும் உள்ளே போயிடுறாங்க. கோபி, நீ கவலைப்படாத ராதிகா, எனக்கு வேலை இல்லைனாலும் நான் எங்கேயாவது ட்ரை பண்ணுவேன், வேலை கிடச்சிரும், இதோட பெரிய பிஸ்னஸாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ராதிகா கிட்டே சொல்கிறாரு. அப்புறம் ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, எப்படி யாருமே மதிக்க மாட்டாங்களே என் பையனை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் மாமா நைட்லாம் சரியாக தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. ஆமாம்மா, ஈஸ்வரி அழுதுகிட்டே இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, எனக்கும் வருத்தம் தான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியா அவங்களோட நகையெல்லாம் கொண்டாந்து ஈஸ்வரிக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கையில் கொடுக்குறாங்க. அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேண்டாம் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியா ரொம்ப வற்புறுத்தி கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிக்கிறாங்க. கோபியோட அப்பா சொல்கிறாரு, அவளுக்கு கோபி நிறையா கெடுதல் செஞ்சுருக்கா, இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணு, இவளை போய் மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இனியாவும் செலியனும் போய் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. கவலையாக இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.